ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் எபிசோட் ஆஃப் கொடைக்கானல். அண்ட் நம்ம இப்போ தான் டெம்பிள் சிட்டியில் இருக்கோம். டெம்பிள் சிட்டியில் நம்ம வந்து முடிச்சிட்டோம். நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்டோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். அண்டு எந்த பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரையிலேருந்து பெங்களூர் ரிட்டர்னுக்கு போக போகிறோம். ஸோ ஃபைனல் எபிசோட்னு சொல்லிட்டேன், பெங்களூர்னு சொல்லிட்டேன், பஸ்ஸுன்னு சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் ஏசி ஸ்லீப்பர் வேறு. ஸோ அதாவது இந்த பஸ்ஸு நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம். நம்ம பெங்களூர் திருநெல்வேலியிலேருந்து பெங்களூர்லேருந்து திருநெல்வேலிக்கு நம்ம இதே பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ ட்ராவல் பண்ணோம். ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த பஸ் அப்படி பார்த்திங்கன்னா மேட்ரு சூப்பர் சர்வீசஸ் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ மதுரை டு பெங்களூர் வரைக்கும் ஏசி ஸ்லீப்பரில். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக எத்தனை மணிக்கு அப்படி போகணுமா, கரெக்டாக எத்தனை மணிக்கு மாட்டுத்தாவணி ஆம்பளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பணும்னா 10 o'clock கிளம்பும். 10 o'clock தான் ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட் போர்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம தான் கிளம்ப போகிறோம். ஸோ இதுதான் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. இது இங்கே தான் சாப்பிட்லான்னு நினச்சோம். அம்மனில் தான் சாப்பிட்லான்னு நினச்சோம். பட் ஆனால் டெம்பிள் சிட்டியில் சாப்பிட்டோம். ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. நான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஸோ நம்ம பிக்கப் பண்ண பாயிண்ட்டே வந்தாச்சு. நம்ம எங்கே இருக்கோம் அப்படி பார்த்திங்கன்னா இங்கே தான் பஸ்ஸெல்லாம் இங்கே தான் வரும். எல்லா பஸ்ஸும் இங்கே தான் வரும். நேஷ்னல் நிற்கிது தான், அது ஒரு பஸ்ஸு. லக்கி கிட்டாயின்னு வருது. இது ரெங்கநாதன், அங்கே ஃப்ளிக்ஸ் பஸ்ஸு. நம்ம அங்கே ஒரு எம்எஸ்எஸ் இருக்குது. பட் ஆனால் அது நம்பர் பார்த்திங்கன்னா வேறு நம்பர். நம்ம நம்பர் பார்த்திங்கன்னா 9951. அது வந்து பார்த்திங்கன்னா 3799. ஸோ அதனால தான் வந்து போக முடியுது. இது அடுத்து கேட்போம். நம்ம வந்து ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு நான் தேடிட்டு இருந்தேன். பட் ஆனால் நல்லது. ஆனால் ஒரு அண்ணாகிட்ட கேட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க, இங்கே தான் வரும்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னும் நிறைய பஸ்ஸஸ்லாம் இருக்குது நம்ம ஃப்ளீட்டில். நம்ம ஃபுல்லாக பஸ் பண்ணி கொண்டு. ஸோ ஃபுல்லாக எல்லா பஸ்ஸு தாங்க. இப்போ அங்கே இன்டர்சிட்டி ஒன்று நிற்கிது. அங்கே ஜிங் பஸ் ப்ளஸ்ஸு. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன். அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா வேறு எதுவும். அப்புறம் ஆர்பிடி. இந்த சைட் பார்த்திங்கன்னா கிறிஸ் ட்ராவல்ஸ். அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ளிக்ஸ் பஸ் நிற்கிது. மீனாட்சி ட்ராவல்ஸு. இங்கே நேஷ்னல்லு. அங்கே மதுரா. இது ஃபுல்லாக எல்லா சைடும் பஸ்ஸை தாங்க. இது நைட் டைம்ங்கிறதுனால ஒரு பீக் டைம். அதனால் வந்து ஃபுல்லாக பஸ்ஸெல்லாம் நிற்கிது. அது லூக்ஸ் எக்ஸ்ப்ரெஸ்ஸு. அது பார்த்திங்கன்னா நியூகோ. இதுக்கு பின்னாடி ஸ்ரீகுமரன். 2 ஸ்ரீகுமரன் இருக்குது. ஸோ இப்போ எல்லோரும் டிபார்ச்சர் டைம்லாம் தான் இங்கே ஒரு டிபார்ட் ஆகுது, இங்கே ஒன்று டிபார்ட் ஆகுது.
எம்எஸ்எஸ் பஸ்ஸோடைய இன்டீரியருங்க. நம்மளோட ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸோடைய இன்டீரியர்ஸ் செம்மையாக இருக்காங்க. எம்ஜி கிளைடர்ஸ் பஸ். எம்ஜி கிளைடர்ஸ் பஸ்னால் அது வந்து புது இண்டிஷன், புது மாடல். அண்ட் எல்லாமே பெட்ஷீட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். பெட்ஷீட்ஸு, அதாவது பெட் ஸ்ப்ரெட்டு செம்மையாக இருக்குது. அது அவங்களோட பெட் டிசைன் தான். நான் இன்றைக்கி புக் பண்ணிக்கிற சீட் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு செகண்ட் இருக்கக்கூடிய லோவர் சிங்கிள் தான் புக் பண்ணியிருக்கேன். அப்போ சிங்கிள் கிடைக்கல, ஃபுல்லாகிடுச்சு. இந்த லோவர் சிங்கிள் மட்டும்தான் கிடச்சிச்சு, அதுவும் லாஸ்ட்டில் தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் இதோடைய அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு, அதாவது அவங்களோட இண்டிவிஜுவல் பெட் ஸ்ப்ரெட் தான் கொடுத்துருக்காங்க அவங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல திக்கான பெட்ஷீட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்கியாக இருக்குது. பட் ஆனால் இது கூட தாங்கும் நம்ம ஏசியில் போகிறதுக்கு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா பெட் இது வந்து பில்லோ கொடுக்கல, பட் ஆனால் ஒரு எலிவேட்டட் பில்லோவே தந்திருக்காங்க. பட் ஆனால் இதுவே பரவாயில்ல இது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எம்ஜி டைப் ஆஃப் எம்ஜி பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எம்ஜியில் கொடுக்குற பேக் ரெஸ்ட் தான். அண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் இதுதான் இருக்குது. யூஎஸ்பி டைப் தான் இருக்குது, ப்ளக் டைப் கிடையாது. லைட் எரியுது. ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்ஸ் ஒர்க் ஆகுது தான். இதில் தான் ஒர்க் ஆகுது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஏசி வெண்ட் வந்து அட்ஜஸ்டபிள் தான் இருக்குது. இல்லை ரொட்டேட்டபிளும் இருக்குது. கால் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. டிவி கொடுக்கல, பட் ஆனால் லக்கேஜ் ஹோல்டர் தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ குட் ஆப்ஷன். அண்ட் பக்கத்துலேயே பார்த்து ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டும் இருக்குது. ஸ்க்ரீன்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்க்ரீனாக தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ஸ்க்ரீன்ஸும் பார்த்திங்கன்னா அதே சேம் ஸ்க்ரீன்ஸ், பட் ஆனால் இன்டீரியர் மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ரிப் லைட் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. பட் ஆனால் இது வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த ஸ்ட்ரிப் லைட் லைட்டிங்ஸ். இது வந்து டிரைவர் கண்ட்ரோல்கிட்ட தான் இருக்கும் இது. பார்த்துருப்பீங்க, இப்போ நீங்கள் இன்டீரியர் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க பாட்டில்லாம் வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து ஸோ அதனால் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டிலும் தரணும். ஸோ உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸ் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அண்ட் பஸ் பார்த்திங்கன்னா ஆன் டைமில் தான் போயிட்டுருக்கு. 10 o'clock கரெக்டாக 10 o'clock எடுத்தாச்சு. ஷார்ப் 10 o'clock இங்கே அடுத்தபடி விட்டு கிளம்பியாச்சு. அண்டு செம்ம ஸ்பீடில் தான் போய்கிட்டு இருக்குது. எப்படி போகணுன்னா ஆரப்பாளையம் வழியாக ஃபாத்திமா காலேஜ் போய் அப்படியே ஜாயின் ஆகி போயிடும். ஸோ இதுதான் போர்டிங் பாயிண்ட்டு. அண்டு கரெக்டாக நாளைக்கு ட்ராப்பிங் பார்த்திங்கன்னா மணிவாலில் 5:15க்கு ரீச் ஆகும். ஸோ அந்த டைப்புக்கு ரீச் ஆகுவாங்க இப்படி பார்க்கலாம். அண்டு ஃபேர்லாம் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் ஜாலி. அதே ரோட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் எப்படி போகிறாங்கன்னு தெரியல. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு தான் சொன்னேன். இப்போ தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஆரப்பாளையம் வழியாக தான் ஃபாத்திமா காலேஜ் போய் நான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம்.
ஆனால் நம்ம வழியில் தான் போகுது, மால் வழியாக அந்த சைடு தான் போகுது. ஸோ பார்ப்போம். பஸ்ஸோடைய ஃபேர் தாங்க இது ரொம்ப ஹைலைட்டு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இத்தனை அம்யூனிட்டிஸ் சேர்ந்து, பட் ஆனால் ரெஸ்ட் ரூம் கிடையாது, அதை விடுங்க. பட் ஆனால் ரெஸ்ட் ரூம் இல்லாமல் இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து நீங்கள் எவ்வளோ ஃபேர் அப்படி பார்த்தீங்கன்னா 799 ருபீஸ் தாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் இப்போ வந்து நீங்கள் சிங்கிள் சீட்டாக புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி டபுள் சீட்டாக புக் பண்ணிங்கனாலும் கூட 799 ருபீஸ் தாங்க. இதுதான் பேஸ் ஃபேர் ப்ளஸ் ஜிஎஸ்டி அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 799 ருபீஸ்க்கு இவ்வளோ ஒர்த்தா அப்படி சொன்னால் ஃபஸ்ட் இப்போ வந்து ஒரு என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஒர்த்து தாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ட்ராவல் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு ரேட்டிங் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். இது அண்ணன்கிட்ட கேட்டேன், அதாவது எப்போ வந்து ரெஸ்டாப் விடுவீங்க அப்படின்னு கேட்டேன். 1 to 1:30க்கு இப்போ வந்து ரெஸ்டாப் விடுவேன்னு சொன்னாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் பக்கத்தில் தான் சொன்னாங்க அவங்க ரெஸ்டாப்பு. ஸோ அப்போ தான் வந்து ரெஸ்டாப் விடுவாங்க. பட் ஆனால் வந்து ரெட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாப்பே கிடையாது இந்த பஸ்ஸில் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் இந்த பஸ்ஸில் கண்டிப்பாக ரெஸ்டாப் இருக்குது. அது வந்து நம்ம வந்து அதை கொஞ்சம் ஃபேக்காக கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் போகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டில் பேக்கேஜ் பார்த்தோம்ல. ஸோ அதை கொடுத்துட்டாங்க. 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க. உங்களோட எம்எஸ்எஸ் லோகோ வச்சு கொடுத்துட்ருக்காங்க. எஸ், Fatima College pickup point. Bye, good night. குட் மார்னிங் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. எங்கேயோ வச்சுருக்காங்க, பட் ஆனால் வந்து ஸ்டாப் போட்டிருக்காங்க. ஸோ நிம்மூஞ்சி பார்த்தாலே தெரியும், நல்லா தூங்கிட்டேங்க. டயர்டாயிடுச்சுனால தான் நல்லா தூங்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு, பஸ்ஸு வேறு சூப்பராக இருந்துச்சா, அதனால செம்மையாக தூங்கிட்டேன். அண்டு பார்த்திங்கன்னா யாரும் இல்லைங்க, யாரும் அப்புறம் கூட்டம்லாம் இல்லை. நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பஸ்ஸெலாம். ஸோ கண்டினியூ பண்ணலாம், நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் ஆஃப் பிரேக் வச்சுருக்காங்க. கூட டீ காஃபிலாம் குடிக்கலானுங்க. ஸோ அதனால்
நல்லா இருந்துச்சு. இந்த பஸ்ஸே நல்லா தான் இருக்குங்க. ஏன்னா எம்ஜி கிளைடர்ஸ் வழியா ஏசி போட்டு சூப்பராக தூங்கியாச்சு. நான் பிளாங்கெட்டோட அப்படி இழுத்து போட்டு தூங்கிய சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. அது வேறு அதனால தான் ஸோ கண்டினியூ பண்ணி போடலாங்க. இன்னும் இன்றைக்கி 2 மணி ஆயிடுச்சு. 2:20 ஆயிடுச்சு. நான் 1:30 சொல்லியிருக்கேன் பாருங்க, 2:20 ஆயிடுச்சு. எனக்கு அப்படி தான் கனவோடு இருந்தேன். எனக்கு கடவுளை நான் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் கனவுலாம் கொடைக்கானல்லாம் திருப்பி ரீசெட்டெல்லாம் வருது, திருப்பி ஃபஸ்ட்டில் ரிப்பீட்லேருந்து வருது. ஸோ அதனால் அதான் ரொம்ப காமெடியாக தெரியுது. ஸோ கண்டினியூ பண்ணி போகலாங்க, பார்ப்போம். தேங்க்ஸ்ண்ணா.